கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரேம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரேம், தற்போது அந்த ஏற்கனவே இந்த செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த அமமுக வேட்பாளரனுடைய அந்த சின்னத்திற்கு அது அருகிலேயே அதை அழுத்துவதற்கான அந்த பொத்தான் இல்லை. அதனால பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டது. இப்போ அந்த வேட்பாளர் தங்கவேல் கடிதம் எழுதியிருக்கிறார். அதனுடைய விவரங்கள் என்ன? மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதாவது திருவதிகையில் பதிவு செய்யப்பட்ட இயந்திர இவிஎம் மிஷின், அதாவது வாக்காளர் பதிவு செய்யக்கூடிய இயந்திரத்தில் 16வது இடத்தில் இந்த அமமுக வேட்பாளரான காசி தங்கவேலின் புகைப்படம் மற்றும் அவரது சின்னமான பரிசு பெட்டி ஆகியவை பொறுப்பேற்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான வாக்குப்பதிவு முறை இயந்திரத்து பொத்தான் என்பது அந்த இடத்தில் இல்லை என்று வாக்காளர்கள் வாக்கு பதிவு செய்யும் போது பட்டன் வேலை செய்யவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளும் அங்க இருக்க ஊழியர்களும் அந்த இவிஎம் மிஷினை ஆய்வு செய்ததில் பட்டன் என்பது அழுந்தவில்லை, இதனால் வாக்குகள் செலுத்த முடியவில்லை என்ற ஒரு உறுதி செய்யப்பட்டு அந்த இவிஎம் மிஷினை தற்போது தற்காலிகமாக, அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னதாக நிறுத்தி வைத்தனர். தற்போது 2 மணி நேரமாக அந்த பகுதிக்கு அமமுகவின் வேட்பாளர் காசி தங்கவேல் மற்றும் அவர் ஆதரவாளர் அதனை ஆய்வு செய்தனர். இதன் பின்னர் மீண்டும் 2 மணி நேரமாக பொதுமக்கள் அந்த பகுதியில் வாக்களிக்காமல் காத்திருக்க சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்த தகவல் சென்றது. நாம் தொடர்ந்து கடலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அன்பு செல்வனை தொடர்பு கொண்டு கேட்டபோது புகார் என்பது ஒருத்தர் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார், அதன் பேரில் இந்த வாக்கு பதிவு என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது, உடனடியாக மாற்று இயந்திரத்தை கொண்டு வாக்குப்பதிவானது தொடங்கும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது அமமுகவின் வேட்பாளரான காசி தங்கவேல் உயர்ந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதாவது பன்ருட்டியில் திருவதியில் 16வது இடத்தில் உள்ள எனது சின்னத்தில் புகைப்படம் மற்றும் சின்னமான பரிசு பெட்டி ஆகியவை குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் பட்டன் இல்லை என்ற தகவலை அறிந்து உடனே சம்பவத்தை நேரில் பார்த்தேன். ஆனால் அதில் பட்டன் இல்லை என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் அதிகாரிகள். எனவே திருவதிகையில் வாக்குச்சாவடியில் நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவினை மறு வாக்குப்பதிவு நடத்திட வேண்டும் என்று தற்போது ஒரு கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதற்கான நேரடி காட்சியில் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அந்த பகுதியில் தாசில்தார்கள், ஆர்ஓ என அனைவரும் அவரிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். என காலையில் இருந்து 7 மணியில் வாக்குப்பதிவுகள் துவங்கியதிலிருந்து சுமார் 385 வாக்குகள் அந்த பகுதியில் அந்த இவிஎம் மிஷினில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 350 வாக்குகளில் அமமுக வாக்குகளும் விழுந்திருக்கும் என சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இதனால் உடனடியாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு தேர்தலை தற்போது நிறுத்தி வைத்துள்ள நிலையில் மறு ஓட்டு வாக்குப்பதிவினை 7 மணியிலிருந்து 6 மணி வரை நடைபெறுவது போல் மீண்டும் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்போது வைத்துள்ளார்கள். பிரேம், இப்போ வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால அங்க மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்யறதுக்கான நடவடிக்கையில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்களா? எப்போ மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக, அதாவது 2 மணி நேரமாக வாக்காளர்கள், அதாவது திருவதிகை அந்த வாக்குப்பதிவு மையத்தில் 2 மணி நேரமாக 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் வாக்குகளை, ஜனநாயக கடமையான வாக்குகளை செலுத்துவதற்காக நீண்ட நேரத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த இவிஎம் மிஷினில் இந்த பிரச்சனை ஏற்பட்டதால் தொலைதூரில் வந்த வாக்காளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் அந்த பகுதியில் சென்று மாற்று ஏற்பாடான மாற்று இயந்திரத்தை கொண்டு வந்த பிறகும் தற்போது வாக்குப்பதிவு இயந்திரத்தை இதுவரை சரி செய்யவில்லை. மேலும் வாக்குப்பதிவானது தொடங்காமல் 2 மணி நேரமாக காத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியும் மாற்று இயந்திரத்தை கொண்டு உடனடியாக வாக்குப்பதிவை தொடங்க அனைத்து நடவடிக்கைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காசி தங்கவேல் வேட்பாளரான காசி தங்கவேல் இந்த வாக்குப்பதிவினை இதோடு நிறுத்திக் கொண்டு மீண்டும் முழுமையான ஒரு வாக்குப்பதிவினை இந்த வாக்குச்சாவடியில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதால் தற்போது அங்கு சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகளிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே காவல்துறையினர் யாரையும் அனுமதிக்காமல் தற்போது தடுக்க பண்ணுவதால் தொண்டர்கள், அதாவது அமமுகவின் தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் வாக்குச்சாவடி வெளியிலே காத்திருந்து தற்போது தங்கள் போராட்டத்தினை வெளிப்படுத்தும் விதமாக கோஷங்கள் எழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம், தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதியில் வாக்குப்பதிவு நடத்த அனைத்து நடவடிக்கை மேற்கொண்டாலும் தற்போது வேட்பாளர் இந்த கோரிக்கையை வைத்துள்ளதால் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரேம். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.
திருப்பீர் முகமது, இப்ப இந்த விவகாரத்துல மறு வாக்குப்பதிவு வேணும்னு அமமுக வேட்பாளர் கேட்கிறாரு. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான பிரச்சனை. அவருடைய சின்னத்திற்கு எழுத்த மாதிரி வாக்களிப்பதற்கான அந்த இதுவே இல்லை. இதுவரைக்கும்